ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே ஆடியோ உண்டிப்புதூர் கோயம்புத்தூர். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய 5.1 ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த குருவாயூரப்பன் என்கிற நம்பர் நமக்கு இது ஆர்டர் கொடுத்துருந்தாரு. இந்த ஆர்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவர் எந்த மாதிரி கேட்டிருந்தாருன்னா, எனக்கு ஒரு 5.12 வந்து டபுள் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு ஹெவியாக வேணும்னு கேட்டிருந்தார். அவர் கேட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டிருந்தார். அப்போ தான் இந்த ஆம்பிளிஃபையருக்கான அட்வான்ஸ் அமௌண்ட்டாக ஒரு 7,000 போட்டிருந்தார். அதாவது ஹெவியாக பண்ணணும்னு சொல்லி 5.2 ஹெவியாக பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தார். அதுக்கான அட்வான்ஸ் அமௌண்ட்டாக ஒரு 7,000 போட்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் அனுப்பிடுறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் வந்து வேலையை ஆரம்பிச்சிடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாம் அவர் கொடுத்த அமௌண்ட்டுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் அனுப்புகிறேன்னு சொல்லி 2 இயர்ஸ் ஆகியும் அமௌண்ட் அனுப்பவே இல்லை. அதுக்கப்புறம் நம்மளே அவருக்கு கால் பண்ணி பேசியிருந்தோம். இந்த மாதிரி அமௌண்ட்டு ரெடி பண்ண முடியலைன்னா உங்கள் அமௌண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம், நீங்கள் அமௌண்ட் இருக்கும்போது நீ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஓகேன்னு சொல்லி எனக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் அனுப்பிடுங்க, என்னால் ரெடி பண்ண முடியலன்னு சொல்லி சொன்னார். நம்ம ரெடி பண்ண முடியலன்னு சொன்னதுனால நம்ம அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணலான்னு சொல்லி பண்ணுறதுக்காக நம்ம ரெடியாக இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அமௌண்ட்டு ரிட்டர்ன் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்லேயே ஒன்று பண்ணி கொடுத்துருங்க, ஒரு 10 இன்ச்சு ட்ரை பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் 5 சேனலுக்கு 6 இன்ச்சு 8 இன்ச்சு போகிற மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருக்காக நம்ம எல்லா மெட்டீரியலும் பர்ச்சேஸ் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அவர் ஒரு 12 இன்ச்சு போகிற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார். அதுக்காக நம்ம 2 டிஆர் வாங்கியிருந்தோம். அதை எடுத்துகிட்டு நம்ம 4 டிஆராக இதில் போட்டு நம்ம 12 இன்ச்சு ட்ரை பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ஆம்பிளிஃபையரோட ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு வீடியோ சென்ட் பண்ணி முடிஞ்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் எனக்கு ஒரு ரெஸ்பாக்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லி திருப்பி ஒரு ரெஸ்பாக்ஸ் ஆட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தார். நம்ம அதுக்காக திருப்பி நம்ம பேக் சைடில் கட் பண்ணி ஆடியோ ரெஸ்பாக்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக அந்த ஒர்க் பண்ணி இப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரே கலரில் நம்ம பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கு வந்து இந்த பேனலே சென்ட் பண்ணியிருந்தோம், எனக்கு இந்த பேனலே போட்டுருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அவருக்காக அதே பேனல் போட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் பேனல், இது கிரே கலரில் வந்து அதுவும் உங்களுக்கு கிளாஸ் டைப்பில் தான் இருக்குது பேனலு. வீடியோவில் அவ்வளோ தெரியாது உங்களுக்கு, நேரில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது கிளாஸ் பேனலு. இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்க்க முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இந்த பேனல் வந்து கிரே கலரில் நம்ம கிளாஸ் பேனல் யூஸ் பண்ணிக்கிறோம். நாப் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் நாப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆம்பிளிஃபையரில். இது வந்து என்கோடர் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்கோடர் கண்ட்ரோல் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையருக்கான ரிமோட் பார்த்திங்கன்னா இதுதான். ஒவ்வொரு சேனலுக்கும் இண்டிவிஜுவல் கீ வந்து உங்களுக்கு வந்துருந்த ரிமோட் கிட்டில். ரிமோட் கிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிஸ்மியோட இன்ஃபீல்டு யூஎஸ்பி வர மாதிரி ரிமோட் கிட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் எல்இடி லைட்டு கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் வியூவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் பஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் வியூவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேக் சைடு வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பேக் சைடு வியூ. பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 230 வோல்ட் ஏசி இன்புட் கொடுக்கறதுக்காக நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற தேவராஜ் கேபிள் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நல்ல குவாலிட்டியான கேபிள் இது. அப்புறம் ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து சப்புக்கான டெர்மினல். இது ரெண்டு நம்ம பேரல் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம ஒரு சப்பு யூஸ் பண்ணி தான் ஒரு சப்பு லைன் கொடுத்தா யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சென்டருக்கும் பேரல் பண்ணியிருக்கிறோம். ஒரு சென்டர் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து சரவுண்டுக்கான டெர்மினல், சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு. இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கான டெர்மினல். கூலர் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்று இன்னுக்கு ஒரு அவுட்டுக்கு யூஸ் பண்ண ஏர் போகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டு 3 ஆக்ஸ் இன்புட்டு கொடுக்குற மாதிரி இதில் நம்ம லைன் கொடுத்துருக்கோம். ஆக்ஸ் 1, 2, 3ன்னு நம்ம ரிமோட் கிட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி ப்ரெஸ் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த டேகல் சுவிட்சு பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ் பாக்ஸு ஆன் ஆஃபுக்கான சுவிட்சு, ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பேக் சைடு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இன்டீரியர் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்டீரியர் வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்டீரியர் வியூ. இன்டீரியரில் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 24-0-24 8 ஆம்பியர், 12-0-12 0-12 2 ஆம்பியர் வர மாதிரி நம்ம 3 பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பியூர் காப்பர் இது. உங்களுக்கு இது ரிசல்ட்டு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ரெக்டிஃபை செக்ஷனுக்காக நம்ம 3510 மெட்டல் டயோடு ஒன்றும் 10,000 50 வோல்ட் கெப்பாசிட்டி 2 சான்வாலை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 0-12 ரெக்டிஃபையருக்காக நம்ம 4 1 ஆம்ஸ் டயோடும் 1000 25 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்றும் ரெகுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூலர் ஃபேனுக்காகவும் ஃப்ரண்டில் வர கண்ட்ரோல் நாம்புக்கான எல்இடி லைட்டு பவருக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூடெக்கோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 24 வோல்ட்டு ஏசியில் ஒர்க் ஆகக்கூடிய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். அதிலே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரிலே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரிலே வந்து நம்ம எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம்னா சப்பில் வந்து நம்ம ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதை பிரிட்ஜு மூலமாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ரிலே ஒன்று ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து சப்புக்காக. சப்புக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா பீட்ஸ் ஆடியோவோட ஸ்டீரியோ போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டீரியோ போர்டு பிரிட்ஜு மூலமாக மாற்றுறதுக்காக நம்ம கேஎம்எஸோட பிரிட்ஜு பஃபர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பிரிட்ஜு பஃபர் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம சப்புக்கு லோடு கொடுக்கும்போது நல்ல பேஸ் ரிசல்ட் இருக்குது உங்களுக்கு. நம்ம ஸ்டீரியோ போர்டு பிரிட்ஜு மூலமாக மாற்றும்போது நமக்கு 2 ஸ்பீக்கர் அவுட்டும் ப்ளஸ்ஸு தான் எடுக்கணும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ரிலே ஒன்று ஆட் பண்ணி இதில் லைன் கொடுத்துருக்கோம். நம்ம 5 சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்மியோட 5 சேனல் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க 5200-1943. ரஸ் பாக்ஸ் வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ரிமோட் கிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்மியோட இன்ஃபீல்டு யூஎஸ்பி வர மாதிரி ரிமோட் கிட் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
இதோட ரிசல்ட் உங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த கெய்னர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஸ்பாக்ஸுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரஸ்பாக்ஸோட அவுட் எடுத்து நம்ம இதில் என்ன கொடுத்து இதிலேருந்து அவுட் எடுத்து நம்ம இந்த ரிமோட் கிட்ட கொடுத்துருக்குறோம். நமக்கு தேவைக்கான அளவு நம்ம கெயினை வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காக கெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கெய்னர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கெய்னர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா மேசி ஆடியோட கெய்னர் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2.5 ஆம்ஸ் வர மாதிரி ஜியோ அடாப்டர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுலேருந்து எஸ்எம்பிஎஸ் ரிமூவ் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுலேருந்து வர 12 வோல்ட் எடுத்து நம்ம இந்த பக்கன் வேட்டில் கொடுத்து 5 வோல்ட்டாக ரெகுலேட் பண்ணி நம்ம இந்த ரெஸ்பாக்ஸுக்காக பவர் சப்ளைக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் வயரிங் நீட்டாக பண்ணியிருக்கோம். வயரிங்கில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். நம்ம எப்பவும் போல் நம்ம மெயின் ஏசி இன்புட் வர இடத்துல நம்ம ஸ்பைரல் ஸ்லீவ் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். இன்டீரியர் ரிவ்யூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்லேருந்து கால் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி வேணுனாலும் நம்ம சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பதிலாக நம்ம FT003 யூஸ் பண்ணோம்னாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கால் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நம்ம போடக்கூடிய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.